மிருகண்டு முனிவரும் அவர் மனைவி மருத்துவதியும் குழந்தை பிறக்க சிவனின் அருளைப் பெற தவம் செய்தனர். அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த சிவன் ஒரு தேர்வை முன்வைத்தார். 16 ஆண்டுகள் மட்டுமே குறுகிய ஆயுளைப் பெறும் நல்லொழுக்கமுள்ள மகன் அல்லது நீண்ட ஆயுளைப் பெறும் முட்டாள் மகன். பக்தியுள்ள தம்பதிகள் நல்லொழுக்கமுள்ள ஒரு மகனுக்கு பெற்றோராகத் தேர்ந்தெடுத்தனர். அவருக்கு மார்க்கண்டேயர் என்று பெயரிட்டனர். 15ஆம் ஆண்டின் இறுதியில் சிறந்த சிவபக்தராக வளர்ந்த மார்க்கண்டேயர் தனது பெற்றோர்கள் மறைக்க முயன்றதைக் கண்டு, இருள் சூழ்ந்ததைக் கண்டு கேள்வி எழுப்பி அவனது ஆயுட்காலம் பற்றிய உண்மையை அறிந்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவன் தன் பக்தர்களை கவனித்துக் கொள்வார் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனையில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா மார்க்கண்டேயருக்கு மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசித்ததாக நம்பப்படுகிறது. விதிக்கப்பட்ட நாளில் மரணத்தின் கடவுளான யமா மார்க்கண்டேயரிடம் யம தூதர்கள் தங்கள் முயற்சிகளில் தோல்வியடைந்ததால் அவரிடமிருந்து உயிரைப் பெறுவதற்கு யமனை தனிப்பட்ட முறையில் வரவேண்டியிருந்தது. மார்க்கண்டேயர் யமனையும் அவனது அசுர வடிவத்தையும் கண்டு பயந்து ஒரு குழந்தை பெற்றோரிடம் ஒட்டிக்கொள்வது போல் லிங்கத்தைப் பற்றிக் கொள்கிறான். தன் கடமைக்கு கட்டுப்பட்ட யமனுக்கு லிங்கத்தை வைத்திருக்கும் சிறுவனை நோக்கி மரணத்தின் கயிற்றை வீசுவதைத் தவிர வேறு வழியில்லை. கயிற்றின் தொடுதலால் சிவன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு யமனை மார்பில் ஒரு உதையால் கீழே இறக்கி திரிசூலத்தால் கொன்றார் என்று கூறப்படுகிறது. அனைத்து கடவுள்களும் கோபமடைந்த சிவன் முன் மரணம் இல்லாமல் உலகம் சமநிலையற்றதாக இருக்கும் என்பதால் யமனின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். சிவன் மற்ற தேவர்களிடம் மனந்திரும்பி 16க்கு மேல் முதுமை அடையாத வரம் மூலம் மார்க்கண்டேயருக்கு அழியா வாழ்வை அளித்து யமனை மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்தார். தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் மற்றும் காமரசவல்லி ஆகிய இரண்டும் சோழர்களின் காலத்தைச் சேர்ந்தவை மற்றும் மேற்கூறிய கதையை சித்தரிக்கும் சிற்பங்கள் உள்ளன.